டேய் இப்ப இல்லாமடா செம்ம கேம்டா டேய் செம்மையா இருந்துச்சுங்க. பொம்மை டாஸ்க் வந்துட்டு இப்போ வந்துட்டு செம்மையா வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெளில போயிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்துட்டு வெளில போயிருக்காங்க. பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு இந்த ஜாக்லின் வந்துட்டு ஆல்ரெடி திட்டம் போட்டிருந்தாங்க. முத்து டீமும் ஜாக்லின் டீமும் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து நம்ம தர்ஷிகா, விஜய் விஷால், அருண், சத்யா அவங்க 4 பேர்த்த முதல் காலி பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிளான் போட்டாங்க. இதுல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அன்சிதாட்ட வந்துட்டு முத்து பொம்மை இருந்துச்சு, முத்துக்கிட்ட வந்துட்டு தர்ஷிகா பொம்மை இருந்துச்சு. ஓகேங்களா, இவங்க வந்துட்டு முத்து பொம்மையை வந்துட்டு வைக்க சொல்லி அன்சிதா போய் வைக்க சொல்லிட்டாங்க. ஆனா தர்ஷிகா பொம்மை வந்து முத்து வைக்கவே இல்லை. அது வந்து ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து அவங்க 2 பேருமே கூட்டு அண்ட் ஆல்ரெடி திட்டம் போட்டு வச்சிருந்தாங்களா, இது மாதிரி தர்ஷிகா அந்த ஒரு டீம் வந்து காலி பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காடி முத்து வந்து வைக்கல. ஏன்னா ஜாக்லின் பொம்மை வந்து இங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. யாருன்னா சத்யா வந்து விஷால் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. முத்து வைக்கணும்னா போய் வச்சிருந்திருக்கலாம், அந்த உள்ள போய் வச்சிருந்தாருன்னா அந்த ஒரு ஜாக்லின் தான் அவுட் ஆயிருப்பாங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, ஜாக்லின் அவுட் ஆக கூடாது, தர்ஷிகா இவங்க டீம் தான், அந்த ஒரு 4 பேர் வந்து டீம் தான் வந்துட்டு அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை வந்துட்டு ஏற்படுத்திட்டாங்க. இப்போ வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு டீமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் நார்மலான டீம், இவங்க எல்லாம் வந்துட்டு கூட்டு சேர்ந்த டீம், இவங்களுக்கான தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்கல்ல. அது வந்துட்டு நம்ம விஜய் விஷால், அருண், சத்யா, தர்ஷிகா 4 பேரும் தானா சேர்ந்த கூட்டம். மிச்சம் எல்லாருமே வந்துட்டு அது ஒரு டீமா சேர்ந்த கூட்டம். அது வந்துட்டு எனக்கு சுத்தமா அந்த ஒரு டீமே பிடிக்கல. இவங்க வந்துட்டு என்னதான் கேம் விளாடுறாங்களோ தெரியல. அதுல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு ஜாக்லின் பொம்மை வச்சிருக்கனால ரயானா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், இங்கிட்டு வந்துட்டு ரஞ்சிதா இருக்கட்டும், இங்கிட்டு வந்துட்டு ஜாக்லின் எல்லாருமே பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு இருக்காங்க. சட்டை கிட்ட எல்லாமே பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் விஷால் சப்போர்ட்டா வந்துட்டு சத்யா அப்புறம் உள்ள வந்து எல்லாத்தையுமே பிடிச்சி இழுத்து, ரயான் எல்லாம் பிடிச்சி இழுத்து தூக்கி போட்டுட்டு அந்த மாதிரி வந்துட்டு செம்மையான ஃபைட் எல்லாம் போச்சு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் விஷாலோட சட்டை வந்துட்டு பயங்கரமா கிழிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னோம். அண்ட் இது வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அந்த ஒரு கேம் வந்துட்டு இப்படியாடா அப்படியே சம்மடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. அதுல எல்லாம் பொம்மை கிம்மெல்லாம் பிச்சு கிச்சு அப்படியே பறக்குது, பொம்மைலாம் வந்து பறக்குது. இருந்தாலும் வந்து ஜாக்லின் பொம்மைலாம் வந்துட்டு அந்த ஒரு ரயன் வந்து லாஸ்ட்ல வந்து விஜய் விஷால்ட்ட இருந்து புடுங்கி ஜாக்லின் பொம்மை போய் அங்க வச்சுட்டாரு. எங்க வச்சுட்டாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது டால்ட் அந்த ஒரு ஹவுஸ்ல வந்துட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு சட்டை கிழிஞ்சனால வந்துட்டு கேம்னா அப்படித்தானே, சட்டையை கிழிச்சிட்டீங்களா, கேம்னா அப்படித்தானே இருக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் விஷால் சொல்றாரு. ஆமா நாங்க வேணுக்கு முன்னால ஒன்று கிழிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்துட்டு சண்டை போடுறாங்க. இது வந்துட்டு இந்த ஒரு காலைல வந்து ப்ரோமோ நினைச்சல அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ. காலைல வந்துட்டு என் சட்டை கிழிச்சிட்டீங்களா, இதுதான் கேம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க, அடுத்த டைம் உங்களுக்கும் வரும், அதை புரிஞ்சு நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் விஷால் வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுத்தது வந்து பார்க்க முடிச்சு. ஜாக்லின் வந்துட்டு வேணுக்கு முன்னால நாங்க கிழிக்கல, கேம்ல வேணுக்கு யாரும் கிழிக்க மாட்டாங்க, இதையும் நீங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும், இதையும் நீங்க ஏத்துக்கணும், அடுத்த டைம் வந்துட்டு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் விஷால் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு தாக்குனது வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு தர்ஷிகா வந்து வெளில போயிருக்காங்க அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது. இந்த கேம் வந்து டக்குன்னு முடிஞ்சிருந்தே நேத்து மாதிரிலாம் வந்துட்டு இழுத்துக்கிட்டே போகாது. ஏன்னா நேத்துனா வந்துட்டு வெளியில வந்துட்டு புடுங்க மாத்தி ஸ்வாப் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு யாரு வேணா பிடிச்சி இழுக்கலாம், ஆனா வந்துட்டு அந்த பொம்மை உரிமையாளர் மட்டும் அந்த பொம்மையை வந்துட்டு தொடவே கூடாது அப்படிங்கிறது அந்த ஒரு இது பிளான். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆரம்பிக்க போது பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.